சாப்பாடு செய்து விற்கலாம், அப்பம் தோசைகள் செய்து. அதுக்கான இயத்துகள் இல்லை என்னட்ட. அதால் தான் நான் அதை முயற்சி எடுக்காமல் விட்டேன். இது பெரிய வேலையை இது செய்கிறேன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு. ஜன்னல் மாற்றணும், ஜன்னல் நில செய்யுங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே வந்து இப்போ ஆரம்பத்துக்கு ஒரு உதவி ஒன்று நான் செய்வேன். நீங்கள் அதை வச்சுக்கொண்டு நீங்கள் தான் முடிவு செய்யணும். அவட கணவர் வந்து வருத்தத்தில் இருக்கேக்கலையும் என்னட்ட உதவின்னு சொல்லி கேட்டு வந்திருக்கிறா கேன்சர் வருத்தத்தில். இப்போ நான் வந்து ஆரம்பத்தில் இருந்து வேறு வேறு வேலைகளில் இருந்தது காப்பு முறை வந்ததால் அந்த பெருமதி வந்து அதுலேயே இருக்குது, அனுபவிக்கலாம் இருக்குது. அது ஒரு காலம் இருந்தது எங்களுக்கு வந்து. அந்த காலம் வந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன உறவுகள் அனைவருக்குமே அன்பு வணக்கங்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் வந்து 2 உதவிகளை வந்து செய்ய போகிறோம். ஒரு பாட்டோடு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். என்ன பாட்டை படிக்கலாம்? சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி, தர்மம் என்னை வாட்டுதம்மா சொந்தங்களை காட்டி, சொந்தங்களை காட்டி. சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி, தர்மம் என்னை வாட்டுதம்மா சொந்தங்களை காட்டி, சொந்தங்களை காட்டி. ஓ, இது ஒரு நல்ல பாட்டு உண்டு. அதை விட நிறைய வரிகள் இதுக்கு பின்னால் இருக்குது. அதெல்லாம் தொடர்ச்சியாக படித்து கொண்டு இருக்கலாது. ஒரு 2 வரி வந்து படிப்பேன். நீங்கள் அதுக்கு பிறகு யூடியூப்பில் போய் அந்த பாட்டை அடித்து கேட்க வேண்டியது தான். அப்போ 1வது ஆண்டு நினைவு நாள் இன்றைய தினம். யாருடைய 1வது ஆண்டு இன்றைக்கு ஆற்ற உதவியை வந்து செய்ய போகிறோம் அப்படின்றத வந்து பார்த்துருவோம். 2 பேர்ட்ட உதவியை வந்து செய்ய போகிறோம். அதில் 1வது ஆண்டு நினைவு நாள் ரூபன் புஷ்பவதி என்று சொல்லக்கூடியவா மூலாய புறப்படமாகவும் லண்டனை வதிவிடமாகவும் கொண்டவா அமரர் ரூபன் புஷ்பாவதி என்று சொல்லக்கூடியவாட சகோதரர் அண்ணன் ஸ்ரீ ஜெர்மனியிலிருந்து ஒரு உதவியை வந்து வழங்கியிருக்கிறார். அண்ணன் ரூபன் புஷ்பாவதி என்று சொல்லக்கூடியவாட அண்ணன் ஸ்ரீ ஜெர்மனிலேருந்து வழங்கிய உதவியையும், அதே மாதிரி மகளிர் அமைப்பு யூட்ரோ சுன்மோரோ உல்ஸ்தான் ஹைரைட் நோர்வே. இந்த பேர் ஏற்கனவே நான் படிச்சிருந்து யாராவது இந்த வீடியோ பார்த்துருந்தா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஏற்கனவே இந்த அமைப்பால் தரப்பட்ட ஒரு உதவி ஒன்று வழங்குன்னா நான் எந்த வீடியோ அதுன்னு சொல்லி மிஸ் பண்ணி தேடிக்கொண்டிருக்கிறேன். மகளிர் அமைப்பால் வந்து தரப்பட்டது நோர்வேயில் மகளிர் அமைப்பு யூட் சுன்மோரோ உல்ஸ்தான் ஹைரைட் நோர்வே. இந்த பேரை கொஞ்சம் லோங்காக இருக்கிறதால எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. இது ஏற்கனவே ஒரு குடும்பத்துக்கு உதவி செய்த நான் பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு வந்து உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி தரப்பட்ட பணம் பெண்கள் மகளிர் அமைப்பினரால் நோர்வேயில் இருக்கிற மகளிர் அமைப்பினரால் தரப்பட்டது. இப்போ அதையும் இன்றைய தினம் வந்து ஒரு குடும்பத்துக்கு வந்து பார்த்து உதவியை வந்து வழங்க போகிறோம். அதே மாதிரி ரூபன் புஷ்பவதின்னு சொல்லக்கூடியவாவோட 1வது ஆண்டு நினைவில் வழங்கப்பட்ட உதவியும் தான் இன்றைய தினம் வழங்க போகிறோம். ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் தந்து கொண்டிருக்கிற ஆதரவு தான் இந்த உதவிகள் எல்லாமே. மறக்காமல் டிகே வன்னி என்ற யூடியூப் சேனலுக்கு புதுசாக இப்போ தான் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுவே ஃபேஸ்புக் சைட்டில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் ஃபாலோன்ற பட்டனை கொடுத்துருங்க. உங்களோட ஆதரவை தாங்க. வாங்க உதவிகளை வந்து வழங்கலாம். என்ன ஐயா பிறகு என்ன மாதிரி நல்ல சுகமாக இருக்கிறீங்களா? பிறகு அம்மா என்ன மாதிரி அப்போ ஐஸ்கிரீம் ஒன்றை குடிப்போம்மா? வாங்க இருந்துட்டு அப்படியே ஒரே தடவையாக கொடுத்துட்டு போயிடலாம். என்ன ஐஸ்கிரீமுக்கு பதிலாக வேற என்ன கொடுக்கலாம்? வழக்கமாக ஐஸ்கிரீம் கொடுக்குறத ஐஸ்கிரீம் தீங்கன்ற மாதிரி சொல்கிறாங்களா? என்ன கொடுக்கலாம்? வேற ஏதாவது பழங்கள் வேண்டி கொடுப்போமா? சந்திரன் என்ன செய்வோம்? ஐஸ்கிரீம் நல்லதா இல்லை ஐஸ்கிரீமை விட வேற எதுவும் கொடுக்கலாமோ? ஐஸ்கிரீமை விட வேற என்ன செய்ய கொடுக்கலாம்? ஒரு ஐடியா ஒன்று சொல்லுங்களேன். ஐஸ்கிரீமால சுகர் வருத்தம் வரும் அப்படி என்ன மாதிரி சொல்றாங்கல்ல பிள்ளைகளுக்கு வந்து நாங்களே
ஆனால் மதியத்துக்கு ஐஸ்கிரீம் குடித்தா தான் நல்லா இருக்கும் என்ன ஐயா? அப்போ கொடுங்க கொடுங்க. டக்குன்னு எடுத்து ஆரம்பிச்சு வை ஐயா. ஆ நீ தான் கட்டியா வந்திருக்கா? சாப்பிட்றதுக்கு முதல்ல ஒரு ஐஸ்கிரீம் ஒன்று குடிச்சிட்டு சாப்பிடுவானு தெரியுமா? உங்களோட தம்பி எங்க இங்க நிக்கிறாரோ? எங்க நிக்கிறார்? உள்ளுக்கு சின்ன பிள்ளைகள் இருக்கணும் மாமா. இதே எப்படி கொடுங்க. சரியா? ஒரு அழகான சமையலை வந்து தயார் பண்ணியிருக்கிறோம். எத்தனை பேருக்குரிய சமையலை ஏற்பாடு செய்திருக்கிறீங்க? 150 பேருக்கான சமையலை வந்து ஆனால் கூடத்தான் ரெடி பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். வடை எங்க? ஓ, வடை, பாயாசம், கொண்ட கடலைக்கறி. அங்கால என்ன? உருளைக்கிழங்கு, பருப்பு, பூசணிக்காய், வெங்காய சம்பல், அந்த மாதிரி ஐட்டங்களோட. ஓகே, 15 பேருக்கு அங்கே கட்டினீங்க. போடுங்கம்மா, நீங்க போடுங்க. முதலாவது ஆண்டு நினைவு மூலாய புறப்படமாகவும் லண்டன் அவதி உணவாகவும் கொண்ட அமரர் ரூபன் புஷ்பவதி. இருபத்தொன்று 7/2024. என்ன வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கு? கணக்கான வயசுல ரொட்டி வேலை செஞ்சோம். கடை வேலை ரொட்டி காய்க்கிறது கதைச்சு பதிவு செய்யக்கூடிய தெளிவாக இருக்கிறோம். தெளிவாக இருக்கிறோம். சாப்பாட்டுக்கு இருந்தால் சரியான கஷ்டமாக இருக்குது. இதில் வந்து ஆடிஸ் மாதிரி சாப்பாடு வயலில் உள்ள சனம் தான் சொல்லுங்கள். அவருக்கு உண்மையாகவே என்ன சரி அதை போய் பார்ப்போம். ஓ, வலிக்கிட்டாச்சு. வாரம் பிறகு வருவோம். இனி இருந்திருந்த நிகழ்வுகள் வரும். பங்கு என்ன செய்தாயினே மக்கு நாளை உந்தன் பிள்ளை கூடும் ஒரு எதன்னா வீடு எங்க கதிரை இல்லையா? வணக்கம். 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 உங்களோட பேர்? என் பேர் ஜெகதீசன் மரியசாந்தி. ஜெகதீசன் மரியசாந்தி. ஜெகதீசன் மரியசாந்தி. இந்த முகவரி கல்லாறு அரேக்கா. கல்லாறு அரேக்கர் திட்டம். கல்லாறு அரேக்கர் திட்டம்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து வந்திருக்கிறோம். அக்கா வந்து நீண்ட நாளாக வந்து உதவியை வந்து கேட்டிருந்தா. உங்களோட கணவர் இறக்குறதுக்கு முதலும் கேட்டேன். அவருக்கு என்ன நடந்தது? அவர் கேன்சர்னு சொன்னேன்.
கேன்சர் 9 மாதம் பாட்டில் வச்சுருந்தாங்க. வச்சுருந்து 7 ஆண்டு தான் கொண்டு வீட்டை வச்சுருந்தாங்க. 3ஆம் மாதம் 7ஆம் தேதி இறந்தது. என்ன கேன்சர்? இதயத்தில் கட்டியாம், அந்த நுரையீரலுக்கிட்ட கட்டி வந்து அதில் கிருமி பிடிச்சிட்டாங்க. நீங்களும் யார் இருக்கிறது இந்த இடத்துல? நானும் என் கடைசி மகனும் ஒரு ஆள் இருக்கிற, ஒரு 15 வயசு இருக்கு. கடைசி மகனும் ஒரு ஆளும் தான் இந்த வீட்டில் வந்து இருக்கிறது. ஓ, அம்மா வந்து நீண்ட நாளாக வந்து உதவின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு வந்தால், அப்போ இன்றைய தினம் வந்து ஒரு உதவியை வந்து பார்த்து வழங்குவோம் அப்படின்றதுக்காக அவட இடத்துக்கு வந்து வந்திருக்கிறேன். இது உங்களுக்கு சொந்தமான இடமா? இல்லை இல்லை, இது வேறு யாக்கல்ல காணி. அதில் நாங்கள் தற்போதைக்கு இருக்கிறோம். எவ்வளோ காலமாக இதில் இருக்கிறீங்க? நாங்கள் இப்போ அவர் இறக்கும் முதலும் இதில் தான் இருந்த நாங்கள். அவர் கணவர் இறக்கிறதுக்கு முதல்ல இருந்த நாங்கள். அப்போ பிள்ளைகளோட இருக்க இல்லாத, அப்போ நாங்கள் அவர் மகனுமா இதில் வந்து இருக்கிறோம். இப்போ வந்து அவர் 2 பொம்பளை பிள்ளைகளும் ஒரு படியனும் திருமணம் முடிச்சு போயிட்டு ஒரு பிள்ளை ஆம்பளை பிள்ளையும் இருக்கிறோம். கடைசி இப்போ நீங்களும் அவர் தான் கடைசி மகனும் தான் இருக்கிறார். அவர் 10ஆம் ஆண்டு அப்படியா? 10ஆம் ஆண்டு படிக்கிறார். ஓ, 10ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கிறார். இது இந்த வீடு இந்த கடை இதுக்கு வந்து உங்களுக்கு சொந்தமான இடம் இல்லை? எனக்கு இல்லை, இது அவற்ற அக்கா அந்த மகள் இந்த காணி தான் இது. அவே கட்டின கடை தான். அந்த கடையெல்லாம் நாங்கள் இப்போ தற்போதைக்கு இருக்கிறோம். இது உங்களோட அக்காட மகன்? இவற்ற அக்காட மகள் இந்த கடை. அப்போ இந்த கல்லாரில் வந்து எவ்வளோ காலமாக நீங்கள் இருக்கிறீங்க? நாங்கள் இப்போ 2005ஆம் ஆண்டுலேருந்து இருக்கிறோம். 2005? இயக்க கால பகுதியிலேருந்து இங்கே தான் இருக்கிறீங்க. அப்போ என்ன உங்களுக்கு சொந்தமாக காணி இருக்குமே இங்கே? அது நாங்கள் இளைய மகளுக்கு கொடுத்துட்டோம். சீதனமாக இளைய மகளுக்கு கொடுத்துட்டோம். சீதனமாக கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு தந்த காணியை கொடுத்துட்டு தான் நீங்கள் இங்கே வந்துருக்குறீங்க? இங்கே வந்துருக்குறோம். இப்போ ஏன்னா ஜிஎஸ்எம் ஒரு வீடு தந்தவர் அதில் இருக்குது அந்த வீடு. அது அதில் ஓடுகள் மரங்கள் எல்லாம் போடணும். கரண்ட் இல்லை, கிணறும் இல்லை. அது தனியாக நான் ஒன்றும் செய்யலாது தானே. எனக்கும் சாப்பாட்டுக்கே பெரிய கரைச்சல். எனக்கு படிப்பு சிலவுகள் அது எழுதுறதுக்கெல்லாம் கஷ்டம். எனக்கு மகளண்டு சொல்கிறாதான் மகன் அவர் கதைக்கிறதும் இல்லை. அன்றைக்கு இருக்க காசு அவர் 1000 ரூபா காசு எடுத்து போடணுன்னா சண்டை பிடிச்சவர் என்னோட. நான் திருப்பி கொடுத்துட்டேன் அந்த காசு. மகள் அவையும் அவாவுக்கும் 3 பொம்பளை பிள்ளை. அவையும் என்ன சாப்பாட்டை தான் தருவினேன். எனக்கு உதவிக்கு காசுகள் தர மாட்டேன்னு தானே. எனக்கு முட்டு வருத்தாமல் இருக்குது. அப்போ நான் இந்த பெருசா பிள்ளத்த வேலைகளும் செய்யல. அது எனக்கு இப்போ சொன்னவே இது என்ன வேறு ஒரு வருத்தமும் இருக்குன்னு சொல்லினோம். கொலஸ்ட்ரால் இருக்குன்னு சொன்னது. கொலஸ்ட்ராலும் முட்டு கொலஸ்ட்ரால் சாதாரண பிரச்சனை. அது வந்து புதுசாக போடையில் நான் வந்து போடுறேன். அது வந்து எல்லாருமே வந்து கொலஸ்ட்ரால் சுகர் இதெல்லாம் வந்து இப்போ சாதாரண வருத்தம். சின்ன பிள்ளைகளுக்கும் வருது, பெரியாக்களுக்கும் வருது. அதுக்கு குளிசா கூட ஓகேயா இருக்கும். இப்போ நீங்கள் என்ன உதவியை என்னட்ட எதிர்பார்க்குறீங்க? நான் எனக்கு அந்த வீட்டையும் திருதி ஒரு கிணறு இல்லாட்ட வயரிங் வேலை எதுவும் செய்யக்கூடிய மாதிரி. நான் எப்படி உதவியல் செய்கிறேன்னு தெரியுமா? இந்த உதவியல் வந்து எப்படி செய்கிறேன்னு தெரியுமா? தெரியாது. பதிவெடுத்து போட்டு அதில் இருந்து இப்போ உங்களோட பிரச்சனை எந்த வீடு? அதில் இருக்கிற வீடா? அந்த வீடு தான். ஒருக்கா பார்ப்போமா அந்த வீட்டை? வாங்க. எது அந்த வீடோ? எது? இதை வந்து என்னென்னு சொல்லி தந்திருக்கு உங்களுக்கு? எங்களுக்கு காட்டிலே 15 தான் தவிர ஜிஎஸ் காட்டில் 15 தந்திருக்கிறாரோ? வீடு இல்லை, இருக்கிற வீடுகளை இந்த இல்லாதாக்களுக்கு கொடுக்குறாரு. அதில் எங்களுக்கும் ஒரு வீடு தந்தது. உங்களுக்கும் ஒரு வீடு தந்தது? இங்கே அப்படி இல்லாதாக்களுக்கு தானே கொடுத்தது என்ன இந்த ஏரியாவில்? இதில் எவ்வளவு? அரை ஏக்கரோ? இதுவும் அரை ஏக்கர். அரை ஏக்கர் திட்டம் அப்படியே தான் இது அரை ஏக்கர் திட்டம் சொல்கிறது என்ன? இது எல்லாம் மரமும் பழுதா போயிட்டுது. மரங்கள் எல்லாம் பழுதா போயிட்டு போடாக்கா. அது இந்த ஓடு இல்லாததுல தான் அப்படி எல்லாம் மரம் முக்கிட்டு மழைக்கு.
இது இது பெரிய வேலையை இது செய்கிறேன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு. ஜன்னல் மாற்றணும், ஜன்னல் நிலை இந்த முன்னிலை இல்லை எல்லாமங்க அது இல்லாமல் அப்படி இடம்பெயர்ந்து போய் கலட்டிட்டு இடம்பெயர்ந்ததுலேருந்து தாக்கல் இல்லாமல் தான் இருக்கும். ஆனால் நல்ல ஒரு இடம் என்ன. நிலையல் மாத்தாடிலும் என்னண்டு நிலம் மாத்தாடியும் இருக்கக்கூடிய மாதிரி இருந்துண்டா நாங்கள் நில மாத்தாட்டியும் இதில் இருக்கக்கூடிய மாதிரி அப்படியா? இப்போ நீங்கள் என்ன செய்தால் இதில் இருக்கலாம்? எங்களோட ஓடும் மரந்தடிகள் போடணும் மங்காளி எல்லாம் இல்லை அந்த சைடு பார்த்து நீங்கள் இப்போ இந்த இருக்கிற மரந்தடி போடுதும் அப்படித்தான் அப்படித்தான் மேலையெல்லாம் எடுத்தனியாங்களே. ஓ அப்போ அம்மா வந்து இதைத்தான் வந்து என்னட்ட ஆரம்பத்துலேயும் கேட்டிருந்தா வந்து தனக்கு இப்படி ஒரு இடம் ஒன்று தந்திருக்கு, தான் அந்த வேறு ஒரு ஆள்கிட்ட இடத்துல தான் இருப்பதாகவும், இப்போ இந்த இடத்துல தான் வந்து மாறி இருக்கக்கூடிய மாதிரிக்கு தனக்கு ஒரு உதவி ஒன்று செய்யுங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே வந்து இப்போ ஆரம்பத்துக்கு ஒரு உதவி ஒன்று நான் செய்வேன். நீங்கள் அதை வச்சுக்கொண்டு நீங்கள் தான் முடிவு செய்யணும். அவட கணவர் வந்து வருத்தத்தில் இருக்கேக்களையும் என்னட்ட உதவின்னு சொல்லி கேட்டு வந்திருக்கிறா கேன்சர் வருத்தத்தில். இப்போ நான் வந்து ஆரம்பத்தில் இருந்து வேறு வேலைகளில் இருந்ததால் அப்படி கட்டமாக ஒரு தடவை பார்த்து உதவி செய்து கொண்டு போனதா. இப்போ இன்றைய தினம் இங்கே கல்லாறுன்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து சாப்பாடு வழங்கல் நிகழ்வுக்காக வந்திருந்தேன்னா இப்போ வரைக்குள்ளே அவள் தண்டை பிரச்சனையை நீண்ட காலமாக சொல்லி கொண்டு இருக்கிறோம். அப்போ வாக்கும் பார்த்து ஒரு உதவி ஒன்றை வழங்குவோம் அப்படின்றதுக்காக தான் இங்கே வந்தது. இந்த சாப்பாடு வழங்கல் நிகழ்வில் ஏற்பாடு செய்திருந்தவர்களும் வந்து சொல்லி இருந்துச்சு, நம்ம உண்மையிலேயே அவள் வந்து ஒரு கஷ்டமான நிலப்பாட்டில் வந்து இருக்கிறா, அவளுக்கு பார்த்து ஏதாவது ஒரு உதவி ஒன்று நீங்கள் பெற்றுக் கொடுங்கன்னு சொல்லி அப்போ நான் கூடுதலாமா பதிவு செய்து போடுறது. பதிவு செய்து போட்டு அதனூடாக யாராவது முன் வந்து உதவி செய்தால் அந்த உதவியை உங்களுக்கு வந்து பெற்று தருவேன். இப்போ இது வந்து ஜிஎஸ்ஆல் இவாக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கிற காணி அப்படியா? ஓ ஜிஎஸ்ஆல் வந்து வழங்கப்பட்டிருக்கு இந்த கல்லாறுன்னு சொல்லக்கூடிய இடத்துல. இப்போ அதை வந்து மேலே உடைஞ்சிருக்கு, சில வேலைகள் செய்ய வேண்டி இருக்குது. இப்போ அந்த வேலைகளில் அடிப்படை இதுக்குள்ளே தான் வரக்கூடிய மாதிரிக்கு செய்துட்டு யாராவது செய்து தந்தால் அது வந்து உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இந்த பதிவை பார்த்து யாரும் முன் வந்தால் தானம்மா உதவி சரியா? இப்போ நான் வந்து இதை வந்து பதிவு செய்திருக்கிறேன். இப்போ இதில் வந்து இப்போ சாதாரணமாக நார்மலாக பார்த்துட்டு இது இவ்வளவுக்குள்ளே செய்யலாமன்ற சொல்கிற அளவுக்கு இல்லை என்றால் நிறைய வேலை இருக்குது. எவ்வளோ காலம் உங்களுக்கு இந்த காணி தந்து? 1 வருஷம். 1 வருஷம் நீங்கள் வீடு இல்லாமல் இருக்கிறீங்கன்னாக்கா தான் தந்தது. அப்போ அந்த வீட்டுக்கு வந்து அதுக்கு வந்து இப்போ நாங்கள் 3 வருஷம். 3 வருஷம். அவை எங்கே? அவை யாழ்ப்பாணத்தில் இருக்கீங்க. நம்ம அது ஒரு கடைக்குள்ளே இருக்கிறீங்க. கடை சும்மா இருந்தால் அதுவும் எல்லாம் பழுதாகிட்டான் கிடந்த நாங்கள்லாம் எல்லாம் துப்புரவாகி கண்டுபிடி இருக்கிறோம். துப்புரவாகி செய்திருக்கிறீங்க. அப்போ என்ன செய்தம்மா இப்போ உங்களோட செலவுகளை உங்களோட செலவுப்பாடுகளை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க? எனக்கு செலவுக்கும் இல்லை, ஒரு வருமானமும் இல்லை. நீங்கள் தந்த அரிசி நீங்கள் உங்களோட வீட்டில் வச்சு கொடுத்த பொதி இருக்குதானே, அதை வச்சு தான் நான் இவ்வளோ நாளும் சமாளித்து கொண்டு வந்தேன். பொதி எடுத்தேன் நாங்கள் வந்தேன். இப்போ நீங்களும் ஒரு மகனும் இருக்கிறது, உங்களுக்கு வேறு பிள்ளைகளால் இந்த ஒரு உதவியும் இல்லை எனக்கு. எந்த ஒரு உதவியும் இல்லை. அப்போ நீங்கள் இப்போ அதில் வந்து அது யாராவது முன் வந்து உதவி செய்தால் தான் அந்த உதவியை வந்து செய்ய முடியும். ஏன்னு சொன்னால் இப்போ அதில் வந்து ஒரு 2 வேலையில் இப்போ நார்மலாக ஒரு காசை தந்து விட்டு அதை செய்யுங்கன்னு சொன்னால் கூட அதுக்குள்ளே நீங்கள் போட்டு மிச்ச வேலை செய்யாட்டி அது ஒரு வேஸ்ட்டாகவே அப்படியே இருக்க போகும். அப்போ அதால் நீங்கள் அதுக்குள்ளே ஒன்றும் போடாதீங்க, செய்யாதீங்க. அப்படி யாரும் இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு முன் வந்து சரி அந்த வீட்டை நாங்கள் அவைகளுக்கு திருப்பி செய்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி முன் வந்தால் அதை வந்து நான் செய்து தாரேன். அப்படி இல்லாட்டி நீங்கள் அதுக்குள்ளே சும்மா ஒரு கொஞ்சம் காசுகளை கொண்டு போய் இருக்கிறத வேலை செய்து இது செய்தால் முழுமையாக வேலையை முடிச்சுட்டு போய் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மாதிரிக்கு இருக்கணும். அப்படி இல்லாட்டி நீங்கள் இப்போ இருந்த மாதிரியே இருந்துட்டு போகிறது உங்களுக்கு அது சிறப்பு. இது உங்களோட சொந்தக்காரட்ட காணின்னு தானே சொன்னீங்க. இப்போ அவை வந்து அவை இப்போ எழும்ப சொல்லி இருக்கணுமா? இல்லை தானே? எழும்ப சொல்லியில் அவை முன்னுக்கு ஒரு கதாச்சேவே தான் என்னண்டு எழும்ப சொல்லி அப்போ வந்து இவர் இருந்தால பேசாமல் விட்டுட்டு நம்ம அப்படியே.
அவர் கேட்கல. அவர் என்ன வேலை செய்தவர்? அது மேசன் வேலை செய்வார். மேசன் வேலை செய்தவர். அப்போ அந்த நேரம் உங்களுக்கு வருமானம்ன்றது தான் இருந்தது. அது நாங்கள் வடிவாக தான் இருந்தேன். நாங்கள் அப்போ நல்லா இருந்தேன். இப்போ தான் உங்களுக்கு கஷ்டம் வந்துருக்கு. ஓ, அப்போ அம்மாவை வந்து அந்த இப்போ கல்லாறுன்ற இடத்துக்கு தான் சாப்பாடு வந்து வழங்குறதுக்காக வந்த நான். இப்போ வரைக்குள்ளே தான் இதில் உள்ள உறவுகள் வந்து சொல்லி இருந்துச்சுன்னா, அம்மா வந்து உண்மையிலேயே அவள் ஒரு மகன் ஒரு ஆள் 10ஆம் ஆண்டு படிக்கிறார். அப்போ அவள் படித்து கொண்டிருக்கிறதால அவளுக்கு பிள்ளைகள உதவின்றது இல்லை, ஒரு கஷ்டமான நிலப்பாட்டில் இருக்கிற. அப்போ அங்கே சாப்பாடு வழங்குறது. அப்போ அந்த நிகழ்வுக்காக அங்கே வந்திருந்தவள் இப்போ அங்கே இருந்தால் நீங்கள் கூட்டிக் கொண்டு வந்தது. அவளுக்கு ஏதாவது ஒரு உதவின்னு சொல்லி அப்போ பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு உதவியை வழங்குங்க, அந்த மகளிர் அமைப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பால் தரப்பட்ட பணம் வந்திருந்தது. அப்போ அதிலேருந்து ஒரு பகுதி பணம் செய்துட்டேன், அந்த ஒரு பகுதி பணம் வந்து செய்யாமல் இருக்குது. அப்போ அந்த உதவியை ஒருக்கா அம்மாவுக்கு வந்து வழங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு செய்து நான் இப்போ அவார்டு நிலப்பாட்டை வந்து பார்த்து மகளிர் அமைப்பு யூட்ரா சுன்மோரோ உல்ஸ்தான் ஹைரைட் நோர்வேன்னு சொல்லக்கூடிய இடத்துல, நோர்வேயிலிருந்து ஒரு மகளிர் அமைப்பு பெண்கள் குழு இணைந்து இந்த உதவியை வந்து வழங்கியிருக்கணும். யூட்ரா சுன்மோரோன்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த உல்ஸ்தான் ஹைரைட் நோர்வே தான் அந்த அட்ரஸ். அங்கே இருக்கிற ஒரு பெண்கள் மகளிர் அமைப்பால் வந்து தரப்பட்ட உதவியை. அப்போ அதை பார்த்து தான் சரிவாவும் பெண் தலைமைத்துவ குடும்பம் ஏற்கனவே அவளோட கணவர் வருத்தத்தில் இருக்கைக்குள்ள பல தடவைகள் வந்து என்னிட்ட வந்திருக்கிறா, பொதியல் வந்து எடுத்துருக்கிறா. இப்போ கட்டமாக தான் நாங்கள் வந்து பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்து கொண்டு போகிறது. எல்லாருமே ஒரு கஷ்டமான நிலப்பாட்டில் தான் எங்களோட பகுதிகளில் இருக்கிற உறவுகள் வந்து கூடுதலாக இருக்கணும். அதே மாதிரி இப்போ நான் வந்து வெளியே போய் உதவி செய்யாமல் இருக்கிறதுக்கு காரணமும் வந்து உண்மையிலேயே என்னை சுற்றி அப்படியே இந்த கிளிநொச்சி முல்லைத்தீவு இந்த 2 மாவட்டமும் எனக்கு பக்கத்தில், இஞ்சால போனால் கிளிநொச்சி, இங்கால போனால் முல்லைத்தீவுன்ற அளவில் அப்படி இருக்குது. அந்த இதுக்குள்ளே இருக்கிற உறவுகள், ஏராளமான உறவுகள் எல்லாருமே கஷ்டமான நிலப்பாட்டில் இருக்க, அதை கடந்து வெளி மாவட்டங்களுக்கு போய் உதவி செய்ய முடியாமல் இருக்குன்னு சொல்லி பல தடவைகள் வந்து சொல்லியிருப்பேன். அப்போ இப்போ ஒரு ஆரம்பத்துக்கு ஒரு உதவி ஒன்று தருவோம்னு சொல்லி யோசிக்கிறேன் நம்ம. அதை நீங்கள் வச்சு இப்போ உங்களோட படிப்பு செலவு, சாப்பாட்டு செலவு, சில செலவுகள் வரைக்கும் அதில் வந்து பாருங்கள். அதை வச்சு வேறு எதுவும் நீங்கள் எதுவும் தொழில் பண்ணலுமான்னு பாருங்கள். என்ன தொழில் தெரியும் உங்களுக்கு? நான் என்ன ஒரு தொழில் விட எனக்கு இந்த கோழி ஆடு அப்படி என்ன கோழி ஆடு என்ன செய்து என்ன வேலைகளுக்கு போகிறோம் நீங்கள்? நான் வேலையை போகிறது ஒரு இது வரைக்கும் எந்த வேலைக்கும் போனது இல்லையா? எங்கேயோ போகிறோன்னு சொன்னீங்களே. இல்லை கூட்டுறது இந்த பக்கத்தில் எங்கே? அந்த கல்வீடு அங்கால உள்ள வீட்டில். அங்கே அந்த கூட்டி துடைக்க அந்த ஈயத்தால் கழுவ கொள்ள அதுகளுக்கு வீட்டு வேலைக்கு போகிறேன். வேலைகளுக்கு செய்வேன், மற்ற பெரிய வேலைகள் செய்ய மாட்டேன். வீட்டு வேலைக்கு போகிறேன். நீங்கள் அங்கே எவ்வளோ சம்பளம் கிடைக்கும்? வேலை செய்கிறத பார்த்து தெரிவி நான் கூட்டுறேன். கஷ்டம் தானே, அவைக்கும் தெரியும் தானே. அப்போ பார்த்து தெரிவி நம்ம 600 1000 ரூபா அப்படி தெரிவினோம். அதை விட எதுவும் வியாபாரங்கள் இருந்து ஒன்று செய்கிறது மாதிரி யோசிக்க இல்லையா? அப்படி ஏதாவது முயற்சி நீங்கள் எடுத்தால் தானே உங்களை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். ஏதாவது ஒரு இப்போ நம்ம வந்து வெளியே நோக்கி பார்த்து கொண்டு கேட்கல, எப்போதுமே அங்கே தான் இருக்கும் பார்வை வந்து. இப்போ சிலர் உதவி கிடைக்கும், சிலருக்கு கிடைக்காது, இது செய்யாதப்போ ஒரு குறிப்பிட்ட காசை வச்சு கொண்டு ஏதாவது ஒரு சுய தொழில் உண்டு செய்யணும். ஏதாவது ஒரு பொருளை இப்போ நீங்கள் பஸ்ஸுகளில் போய் வருவீங்க, இங்கே வருவீங்கன்னா அப்போ வெளியிடங்களில் மலிவான இடங்களில் சில சாமான்கள் எடுத்து வந்து இங்கே உள்ள மக்களுக்கு நீங்கள் வியாபாரம் பண்ணலாம். இங்கே இருந்து என்ன கொண்டு போகலாமா? வழியே கருவாடு எடுக்கலாமாங்கள? இப்போ எடுக்கல, இப்போ எல்லாம் ஐஸ் தானே, ஐஸ் அடிக்கிறதால அந்த நடவடிக்கை இல்லைன்னு. முந்தி எடுக்கலாம், இப்போ எடுக்கல. இப்போ உடனுடன் ஐசி அடித்து வச்சு ஏற்றுறாங்க. ஓ, அது வந்து அது அந்த முந்திய காலம் வந்து சொல்லுவோம். 2009க்கு முதல் அந்த சமாதான காலப்பகுதி வரைக்கும் ஒரு சின்ன சிக்கல்கள் வந்தது, ஏற்றுமதி இருந்தது. அதுக்கு முதல் ஏற்றுமதி இல்லை, அந்த பெருசாக பொருட்கள் இங்கேருந்து ஏற்றுமதி ஆகாது. கனவா சீசன் சொன்னால் கனவா நல்ல மலிவாக வரும், நண்டு சீசன்டா நண்டு நல்ல மலிவாக வரும். எல்லா சீசன்லையுமே வந்து அதை வந்து மலிவாக சாப்பிடக்கூடிய மாதிரிக்கு இருந்தது. இப்போ ஒரு ஃபிக்ஸ் பண்ணின விலையாகவே வந்து இருக்குது எல்லா பொருளும். மீனண்டா இந்த மீன் என்ன விலை தான், அது எந்த காலப்பகுதியிலே முன்ன விலை. ஏன்னா பாதுகாப்பு முறை வந்ததால் அந்த பெறுமதி வந்து அதுலேயே இருக்குது, அனுபவிக்கலாம் இருக்குது. அது ஒரு காலம் இருந்ததுங்களுக்கு வந்து அந்த காலம் வந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பல வகை என்ன ஒரு மரக்கரைனாலும் தேங்கி போயிடும், மலிவுல வரும், எல்லாத்தையுமே ஒரு கட்டத்தில் சாப்பிடக்கூடிய மாதிரி, எல்லா மக்களுக்கும் அது கிடைக்கக்கூடிய மாதிரிக்கான ஒரு வாழ்க்கை முறை வந்து இருந்தது. இந்த ஏற்றுமதி என்ற பொருள் வந்தோடனே
பெருசாக வந்து இங்கே ஒன்றையுமே மலிவாக வந்து பெற்றுக்கொள்ள அது எல்லாம் அடித்த அந்த விலையில் வந்து இருக்கும். அப்போ நீங்களும் இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னு சொன்னால், அப்போ மகன் 10ஆம் ஆண்டு மகன் வேலைகளுக்கு போகிறார், அவர் ஒன்றும் போகிறதில்லை, அவர் படித்து கொண்டிருக்கிறார். அப்போ நீங்கள் ஏதாவது ஒன்று முயற்சி செய்தால் தானேம்மா, இப்போ ஏதாவது சின்னதாக ஏதாவது தொழிலை வந்து நம்ம சொல்கிறத விட நீங்கள் செய்கிறது, நீங்கள் எதை செய்யலாம்னு முடிவு செய்து ஏதாவது ஒன்றை செய்தால் தான் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நீங்கள் முயற்சி செய்யணும். என்ன சுயமாக இப்போ கோழி வளர்ப்பேன்னா கோழி வளர்ப்ப நீங்களே கோழியை வேண்டி ஏதாவது ஒன்றை செய்யணும். இப்போ நான் இந்த இவங்களால் தரப்பட்ட பணத்தை வந்து உங்களுக்கு தாரேன். பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு தான் வழங்க சொல்லியிருக்கு. அப்போ அதால் இப்போ அவன் வந்து கணவரை இப்போ தான் 4 மாதத்துக்கு முதல்ல வர கணவர் வந்து இழந்திருக்கிறா. அதேமாதிரி ஒரு மகன் ஒரு ஆள் 10ஆம் ஆண்டு அவர் படித்து கொண்டிருக்கிறார். அப்போ அதை அவர் 2 பேரையும் கருத்தில் எடுத்து தான் இந்த உதவியை வந்து செய்கிற மகளிர் அமைப்பு யூட்ரா சுன்மோரோ உல்ஸ்தான் ஹைரைட் நோர்வேயிலிருந்து இந்த உதவியை வந்து வழங்கியிருக்கிறேன். அதிலேருந்து வழங்கப்பட்ட 60,000 ரூபா பணத்தை வந்து அம்மாவுக்கு வந்து கொடுக்குறேன். அம்மாவுக்கு இப்போ வீடு செய்கிறதோ இது செய்கிறதோ செய்ய இயலாது, அந்த பதிவை வந்து போட்டிருக்குது. அப்போ சாப்பாடு செய்து விற்கலாம், அப்பம் தோசைகள் செய்து, அதுக்கான இயத்துகள் இல்லை என்னட்ட. அதால் தான் நான் அதை முயற்சி எடுக்காம விட்டேன். அந்த அப்பந்தூர் சட்டி எல்லாம் வேணும் இல்லை, அதுகள் இல்லாததுல தான் நான் அதை முயற்சி இல்லாமல் விட்டுட்டேன். விடியவில்லை சாப்பாடு அப்பம் தோசைகள் செய்தால் இல்லை ஏன் அப்போ இந்த காசில் அதை செய்யக்கூடாது, நீங்கள் முயற்சி செய்ய. இனி சட்டி வேண்டினா செய்யலாம். சட்டி வேண்டுங்க, கேஸ் வேண்டுங்க, கேஸ் இருக்குது, இதுக்கு ஏற்றையில் அப்படியே இருக்குது. இல்லை இப்போ நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை வந்து செய்யுங்க. இந்த காசில் இது உங்களுக்கு தெரிஞ்ச தொழில்னு சொல்லிட்டீங்க, இப்போ நான் இதை தந்துட்டு போகிறேன், இதை நீங்கள் பார்த்துருக்க உங்களோட கையில் செலவழிஞ்சு போயிடும். இன்னும் ஒரு வேறு யாரும் உதவி செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட போய் கேட்டுக்கொண்டு நிற்பீங்க, ஏதாவது ஒரு உதவி ஒன்று பெற்றுக்கொள்ளலாம். அப்போ அவங்களும் பார்ப்பாங்க ஏதாவது ஓகே. இப்போ தொடர்ச்சியாக அரை டைம் வந்து கிடைக்கவும் கிடைக்காது. ஆனால் இது ஒரு வாய்ப்பு, என்ன செய்யுது, இது ஒரு வாய்ப்பு. இது வந்து இதை வந்து பயன்படுத்தி உண்மையிலேயே நீங்கள் இதில் முயற்சி செய்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி செய்வீங்களா, இந்த இடத்துக்கு நீங்கள் சொல்கிற விஷயம் செய்யக்கூடியது. சந்தியிலேயே நீங்கள் சின்ன ஒரு கடையை சின்ன கடை நார்மலாக பெரிய அளவில் கூட அடிக்க தேவையில்லை, சின்னதாக அடித்து போட்டு உங்களோட ஊர் மக்கள் உங்களோட இதுக்குள்ளே நம்ம கொடுக்குற பொருளில் வந்து தரம் இருக்கும். அப்போ மட்டும் அப்பம் உங்களளவுக்கு இங்கே வந்து தரமாக சுடணும் டேஸ்ட்டில். எல்லாரையுமே நான் இங்கே இதில் எந்த ஒரு தூர இடத்துல நல்ல டேஸ்டான சாப்பாடு இருந்தாலும் அங்கே போய் வேண்டி சாப்பிடுவேன். ஏன்னு சொன்னால் எல்லாருமே சாப்பாடு சுவையான சாப்பாடுன்னா நாவுக்கு அடிமை. அப்போ கட்டாயம் அதை வந்து விரும்பி சாப்பிடுவிடும். அப்போ இடியப்பம், சொதி சம்பல் இதெல்லாம் இங்கே மணல் அடிக்க வேலைக்கு புறாக்கள்லாம் கூடுதலாக இருக்கணும் என்ன. அப்போ அவங்களுக்கு வந்து அப்படி போயிட்டு வந்து சாப்பிடக்குள்ளே நல்லா இருக்கும். நீங்கள் அதை உங்களோட கைப்பட அம்மா கடைன்ற ஒரு பேரோட வச்சு போட்டு மலிவாகவும் அவங்களுக்கு வேண்டி சாப்பிட ஆகலும் ஹை விலைக்கு பெரிய விலைக்கு கொண்டே கொடுக்காம உங்களுக்கு நீங்களும் வாழ்ந்து மற்றவர்களுக்கும் சந்தோஷமாக சமைச்சு கொடுக்குறதே ஒரு புண்ணிய செயல். நீங்கள் சமைச்சு கொடுத்ததை ஒருத்தன் பசியோடு வந்து சாப்பிட்டான்ன்றாலே அது வந்து உங்களுக்கு புண்ணியத்தை சேர்க்கும். அதை விட காசு பணமும் வந்து வருதுன்னு சொன்னால் அது ரெண்டையும் இது செய்யக்கூடிய நம்ம வாழ்கிற காலத்தில் ஏதாவது வந்து செய்யணும். அப்போ ஒன்றுமே தெரியாது. இப்போ நாங்கள் கேட்கல, இல்லை நான் இந்த இப்போ கூட்டுற இதுக்கு தான் போகிறோன்னா மற்றவங்க, ஆனால் உங்கள்கிட்ட முயற்சி இருக்குது. இந்த பணத்தை வச்சுக்கொண்டு அந்த முயற்சியை செய்யுங்க. இதில் ஒரு அவ்வளோ பணம் கூட உங்களுக்கு தேவையில்லை, ஒரு கொஞ்சம் காசு காணும். இதை வந்து நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு மூலப்பொருட்களை வந்து வேணுங்க. இது அப்பம் டேஸ்ட்டாக அப்பம் சுடுவீங்க, நீங்கள் டேஸ்ட்டாக சாப்பாடுகள் டேஸ்ட்டாக செய்வீங்க, அதில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அப்போ அப்புறம் என்ன, அப்போ உங்களுக்கு வந்து உங்களோட சாப்பாடை சமைச்சதை சாப்பிட்டுட்டு நிறைய பேர் பாராட்டு தெரிவிச்சிருக்கிறாங்கன்னா நம்பி கடையை போடலாம். அப்போ என்ன செய்ய போகிறீங்க? இதுதான் முயற்சி எடுக்க போகிறோம். எந்த அதை நீங்கள் செய்கிறீங்கன்னு சொன்னால் இன்னும் மேலதிகமான உதவி உண்டு, நான் பார்த்து வந்து செய்வேன். என்ன நீங்கள் அதை இந்த பணத்தில் வச்சே இவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கிறீங்கன்னு இப்போ ஒருத்தருக்கு கொடுத்து பார்க்குறது தானே. எல்லாரையுமே இல்லை முயற்சி இல்லைன்னு விட்டுற இல்லாது. அப்போ உங்களுக்கும் அதே மாதிரி தான் பார்க்குறேன். இதில் எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்ற ஒரு கண்ணி சொல்லுங்கள். ₹60,000 பணம் இருக்குது. 60,000 பணத்தை வந்து உங்களுக்கு நோர்வேயில் இருந்து
மகளிர் அமைப்பு பெண்கள் அமைப்பால் அங்கே பெண்கள் சேர்ந்து உழைச்சி அதிலிருந்து சேர்க்கப்பட்ட ஒரு பணம். அப்போ இதில் வந்து நீங்கள் ஒவ்வொரு பெண்களும் முன்னேறணும்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அப்போ நீங்கள் அதை இப்போ உண்மையாகவே தொழிலுக்கு வந்து பயன்படுத்தி அதில் வந்து நீங்கள் ஒரு முன்னேற்றத்தை காட்டுவீங்களா இருந்தால் திரும்ப மீள் பதிவு ஒன்று செய்வேன்னா இதே சந்தியில் நீங்கள் அப்பஞ்சுட்டு இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரியே விடியலை அளவாக போடுங்க. அளவாக போட்டு முதல் நாள் வில்லுங்க, இல்லை ஃப்ரீயாக கொடுங்க பொடியலுக்கு சந்தோஷமாக. வாடாப்பா சுட்டனான் நான் ஒரு தொழில் துவங்கினான் எல்லாமே இருக்குது இல்லை வியாபாரம் போயில வேண்டுங்கடாண்டாலே நம்மளோட சனம் ஒருத்தர் அப்படி நீங்கள் சொல்லி கேட்கல இல்லைம்மா சும்மா இல்லை இந்த நீ பொடியன்னு சொல்லி காசையும் தருவாங்க. அப்போ அப்படி நம்ம பெரிய அளவில் விலை வைக்காமல் நோமலாக வச்சு செய்தால் அதுக்கு மனச்சாட்சிக்குன்னு சொல்லி இருக்குது. ஒரு சிலர் சொல்லுவாங்க பசியோடு இருந்தால் வந்து சாப்பிட்டு போங்கன்னு சொல்லி வச்சிருக்கிற கடைக்கெல்லாம் கூடுதலாக காசை கொடுத்து சாப்பிட்டு போகிறதுக்கு அவ்வளோ ஆக்கள் இருக்கணும். ஒரு சிலர் வந்து தராமல் சாப்பிட்டு போயிடுவாங்க, ஒரு சிலர் மனச்சாட்சியான ஆக்கள் இருக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி இதாக வந்து செய்வாங்க. நோர்வேயிலிருந்து இந்த உதவியை வழங்கிய அந்த மகளிர் அமைப்புக்குள்ளே இருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் என்னம்மா சொல்ல நினைக்கிறீங்க அந்த மகளிர் அமைப்புக்குள்ளே இருக்கிற உறவுகள்? எனக்கும் இந்த காசை அந்த மகளிர் குழுவுக்கு எனக்கு தந்த கொடுப்பனவுக்கும் நானும் அவைக்கு நன்றியை தெரிவித்தேன். இதில் எந்த ஒரு முன்னேற்றத்தை காட்டுவேன் நம்பலாம். அம்மாவை வந்து அம்மாவை அதில் சாப்பாடு கொடுக்க வந்த இடத்துல சொல்லி இருந்துச்சுன்னா பாப்பாவுக்கும் உதவி தேவை, ஒரு கஷ்டமான நிலப்பாட்டில் இருக்கிறான்னு சொல்லி பாபாவும் ஒரு முயற்சி ஒன்று செய்யட்டும். அதே மாதிரி அவளோட வீட்டை வந்து பார்த்துருப்பீங்க, அங்கால வந்து ஒரு வீடு உண்டு, அதை செய்து அங்கே போக முடியாத ஒரு நிலப்பாட்டில் தன் நிலப்பாட்டை உண்மையான நிலப்பாட்டை வந்து சொல்லியிருக்கிறா. அதை யாராவது உறவுகள் செய்து கொடுக்க முடிஞ்சால் செய்து கொடுங்க. அவளுக்கு அது ஒரு பெரிய உதவியாக இருக்குது. சரி, நன்றி. நம்ம